ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாலைபட்சத்துக்கு பலகாரம் என்னென்னு பார்க்கலாமா? மாலைபட்சம் டிஃபனுக்கு 2 டம்ளர் அவல் எடுத்துட்டுருக்கேன். இது கெட்டி அவல். இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். புளி அவல் பண்ண போகிறேன். அதுவும் வெஜிடபிள் சேர்த்து இதை 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். என்ன தாளிக்கும் போது பச்சை மிளகாயும் ஒன்று சேர்த்துக்கலாம், அப்போ மணமாக இருக்கும். சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். வெஜிடபிள் புளி அவலுக்கு ஒரு கேரட்டு, 5-6 பீன்ஸு, ஒரு சின்ன கேப்சிகம், பட்டாணி வச்சுருக்கேன். தண்ணி விட்டு ஊற வச்சுருந்த அவலும் ஊறியாச்சு. இப்போ தாளித்து கொட்டலாம். வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் மணமாக இருக்கும். கடுகு, ஒரு பிடி அளவு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, இது வெந்தய பொடி சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த பருப்பெல்லாம் செவந்தாச்சு பாருங்க. காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட் வதங்கினது, பட்டாணி, பீன்ஸு, கேப்சிகம், கொஞ்சமாக அந்த காய்க்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவலில் ஏற்கனவே சேர்த்துப்போம் இல்லையா, அதனால இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி அவலை லேசாக அந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு காயெல்லாம் வதங்கினதும் இந்த கலந்து வச்சுக்கிற புளியை விட்டு ஊற வச்சுருந்த அவலை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு இது 1 டீஸ்பூன் அளவு துருவின வெல்லம் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ இந்த இதோட டேஸ்ட்டும் அதில் இறங்கிட்டு இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும். அது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன். வயரும் ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேட வேண்டாம். 1 நிமிஷம் நல்லா வெல்லம்லாம் சேர்ந்து இதில் மிக்ஸ் ஆகி வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான ஹெல்தியான வெஜிடபிள் புளி அவல் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். மாலைபட்ச பலகாரத்துக்கு இது வெஜிடபிள் புளி அவல். இது தொட்டுக்க எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த தக்காளி டாங்கர் பச்சடியே வச்சுட்டேன். இதுவும் சூப்பராக இருக்கும். பொதுவாக புளி பொங்கலுக்கெல்லாம் இந்த டாங்கர் பச்சடி வச்சுன்னு சாப்பிட்றது வழக்கம். புளி அவலுக்கும் இந்த டாங்கர் பச்சடியே வச்சுட்டேன். டாங்கர் பச்சடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத வழக்கு ரெசிபி சொல்லிடுறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கினது, ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு 1 கப்பு புளிப்பில்லாத தயிரில் 1 டீஸ்பூன் அளவு வறுத்து பொடிச்சு சலித்த உளுத்தம்பொடியும் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த வதக்கினதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணினா டாங்கர் பச்சடி ரெடி. எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.